வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் சென்டென்சஸில் டே 5. டே 5ல் நல்ல அருமையான சென்டென்சஸ்லாம் வருது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ரொம்ப நேரம் ஆகுமா? ஒருத்தரை பார்த்து கேட்கணும். சார் ரொம்ப நேரம் ஆகுமா சார்? எப்படி கேட்போம்? will it take much time? will it take much time? அப்புறம் நீங்கள் ஒருத்தர் பார்த்து சொல்கிறீங்க, அவரை போய் கரெக்டாக போய் பார்த்துரு, குறிப்பிட்ட நேரத்தில் அவரை சந்திச்சிரு. ப்ளீஸ் நீ விட்டுட்டு போயிடாத, குறிப்பிட்ட நேரத்தில் அவரை சந்தி. இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? மீட் ஹிம் அட் தி அப்பாயிண்டட் டைம். மீட் ஹிம் அட் தி அப்பாயிண்டட் டைம். இப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், எப்படி சொல்லுவோம்? இப்போ அவர் ரொம்ப வேலையாக இருக்கிறார். இது மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற கான்வர்சேஷன். ஹீ இஸ் பிஸி நவ். ஹீ இஸ் பிஸி நவ். ஐயோ, அவர் ரொம்ப ஒரு மாதிரி சிடுமூஞ்சிங்க, எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருப்பார், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸே இருக்காது. எப்படி சொல்லணும்? ஹீ இஸ் எ பெட்டுலண்ட். ஹீ இஸ் எ பெட்டுலண்ட். பெட்டுலண்ட் அப்படின்னா சிடுமூஞ்சி. சார் நீங்கள் அவரை நீங்கள் அமைதிப்படுத்தவே முடியாது சார், அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? யூ காண்ட் அப்பீஸ் ஹிம். யூ காண்ட் அப்பீஸ் ஹிம்னு சொல்லலாம், யூ காண்ட் கன்வின்ஸ் ஹிம்னு சொல்லலாம். கன்வின்ஸாக நம்ம வழி கொண்டு வர்றது, ஓகே. யூ காண்ட் அப்பீஸ் ஹிம் அப்படி சொன்னோம்னா அவருக்கு அமைதிப்படுத்தவே முடியாது. நீ அவரை பகைச்சிக்கிறாதப்பா, அவருடைய தயவு நமக்கு வேணும், அவரை நீ பகைச்சிக்கிறாத. யூ காண்ட் ஆன்டகனைஸ் ஹிம். யூ காண்ட் ஆன்டகனைஸ் ஹிம். அவரை நீ பகைத்து கொள்ளாதே. நீ என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு போடாத, ஆமாம் சாமியாக இருக்காத. இட்ஸ் ஆஃபீஸில் போய்ட்டு என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லாத. எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? டோன்ட் பி அன் எஸ் மேன். டோன்ட் பி அன் எஸ் மேன். அவரை எதிர்த்து பேசாத, அவர் மேனேஜரு, அவரை எதிர்த்து பேசாத, முக்கியமான ஆள். டோன்ட் டாக் அகெயின்ஸ்ட் ஹிம். டோன்ட் டாக் அகெயின்ஸ்ட் ஹிம். அப்பா அவர்கிட்டலாம் நீ சும்மா தர்க்கம் பண்ணாத, ஆர்கியூ பண்ணாத, அவர்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணாத. டோன்ட் ஆர்கியூ வித் ஹிம். டோன்ட் ஆர்கியூ வித் ஹிம். அவர் தம் அப்பா மாதிரி இருக்காரப்பா, அவர் அப்படியே அப்பா மாதிரி இருக்கார். ஹி ரிசம்பிள்ஸ் ஹிஸ் ஃபாதர். ஹி ரிசம்பிள்னா ஒரே மாதிரி, ரிசம்பிளன்ஸ். ஹி ரிசம்பிள்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவர் அப்பாவுக்கு ஒரே பையன்தான். அவர் அப்பாவுக்கு ஒரே பையன். ஹீ இஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஹீ இஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நண்பர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள். எப்படி சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் வில் abandon யூ. ஃப்ரெண்ட்ஸ் வில் abandon அப்படின்னா கைவிடுறது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவோம். திக்கற்றவர்னா யாருமே இல்லை, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. God is with the destitute. God is with the destitute. கடவுள் உன்னை கைவிட மாட்டார். டோன்ட் வரி, நல்லதே செய், கடவுள் உன்னை கைவிட மாட்டார். God will never abandon you. God will never abandon you. உன் காலிலே நிற்க வேண்டும். சும்மா இன்னொருத்த நம்பிட்டு இருக்காத, உன் காலிலே நிற்கணுப்பா. You must stand on your legs. You must stand on your legs. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ், அடிப்படை வாக்கியங்கள் நம்முடைய கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக பாருங்கள். இது டே 5, அடுத்து டே 6 வரும். உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும், எந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் போட்டு வர்றோம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.